ஹாய் ஆல், வெல்கம் டு பேபி செஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூத்துக்குடி ஸ்பெஷல் நொய் இனிப்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஈஸியாக செய்கிற ஸ்வீட்ஸோட ரெசிபி லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் இருக்குது அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். நொய் இனிப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் டிஸ்பிளேயில் ப்ளே ஆகுது அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா உருக்குனதும் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அந்த ரவை வந்து நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுபடணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரவை நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு. இப்போ அதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாகு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து சீனி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம வந்து அந்த பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். பாகு நல்லா காஞ்சிருச்சு, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை கலரில் இருக்கிற தேங்காய் பூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நொய் இனிப்பு நல்லா ஒயிட் கலரில் வரும். இதை வந்து நல்லா அந்த பாகில் நம்ம நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடணும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கட்டி இல்லாமல். இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். அண்ட் எதனா டிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோ பண்ணி போடலாம். இப்போ எல்லா ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் பவுடர் வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த பாகு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அது அப்சர்வ் ஆனதும் நல்லா ஒரு கட்டியான ஒரு இதுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர், கீயோட ஃப்ளேவர் வந்து அந்த நொய் இனிப்பில் செம்ம டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவராக கொடுக்கும். இது இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த பிளேட்டில் வந்து நம்ம ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா நெய் வந்து தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஒட்டாகாமல் நல்லா பீஸ் போடுறப்போ கரெக்டாக வரும். லைட்டாக சூடாக இருக்கிறப்பவே நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். இல்லைனா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டுக்கலாம், இல்லை இந்த டைமண்ட் ஷேப்லேயும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். வாங்க நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டுருக்குன்னு. நம்ம தேங்காய் பூலாம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஸ்வீட் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.